கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பழைய கட்டிடத்தை புனரமைக்க 16 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். கடலூர் மாநகரின் பழமையான சின்னமாக விளங்கும் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை புனரமைத்து மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு ரூபாய் 16.2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிலையில் அங்கு நடைபெறவுள்ள புனரமைப்பு பணி தொடர்பாக பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கட்டிடம் பழமை மாறாமல் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து கடலூர் வெள்ளி கடற்கரை மேம்பாட்டு பணிகளையும் மஞ்சக்குப்பம் பகுதியில் கட்டப்பட வரும் அண்ணா சந்தையினையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஓல்டு கலெக்டரேட் பில்டிங் இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கும். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்னு கிளாஸிஃபை பண்ணுற பில்டிங். 1897 இந்த பில்டிங் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இப்போ 100 வருஷத்துக்கு மேலே இந்த பில்டிங் ஆகிருக்கு. ஸோ இதை இப்போ பல இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் சம் ரிப்பேர்ஸ் இருக்குது. சில இடத்துலலாம் அந்த பழைய ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு வரதுனால இதுக்கு ஒரு முன்மொழிவு அமைச்சு அரசில் இதுக்கு நமக்கு ஒரு 16.2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்புதல் அளித்திருக்காங்க. ஜியோ நமக்கு பிப்ரவரி மாதம் நமக்கு இதை ஃபுல் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஜியோ கிடச்சிருக்கு. இது இப்போ டெண்டர்ஸ் இப்போ கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு இன்னும் ஏப்ரல் மாதத்தில் இந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ஐடியா நம்ம கடலூர் மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு ஹெரிட்டேஜான ஒரு பில்டிங்கை திருப்பி அந்த பழைய ஹெரிட்டேஜை ரீட்டைன் பண்ணுற மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெனோவேட் பண்ணி அதோட பழைய க்ளோரிக்கு ரெஸ்டோர் பண்ணுறது தான் ஐடியா.